அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. பார்த்தீர்கள் அப்படி என்றால் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நோபல் பரிசு பெற்ற ஆஸ்திரிய இயற்பியலாளர் எர்வின் ஸ்ட்ரோடிங்கர், நோபல் பரிசு பெற்ற ஆஸ்திரிய இயற்பியலாளரும் குவாண்டம் இயற்பியலின் முன்னோடியுமான எர்வின் ஸ்ரோடிங்கர் பிறந்த தினம் இன்று. ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் 1887 பிறந்தவர். தந்தை தாவரவியல் ஆராய்ச்சியாளர், இத்தாலிய பாணி ஓவியம் வரைவதில் நிபுணர். சிறுவன் எர்வின் வீட்டிலேயே ஆங்கிலம், ஜெர்மன் மொழி கற்றான். வியன்னா பல்கலைக்கழகத்தில் பயின்று 1910 முனைவர் பட்டம் பெற்றார். அங்கேயே இயற்பியல் துறையில் ஆராய்ச்சியாளர் பதவியை ஏற்றார். முதலுலகப் போரின் போது இராணுவத்தில் பணியாற்றினார். பண்டைய இலக்கிய இலக்கணங்களிலும் ஆர்வம் கொண்டவர். ஜெனா, ஸ்டுட்கார்ட், பிரெஸ்லாவ் கல்லூரிகளில் பணிபுரிந்தார். பிறகு ஜூரிச் பல்கலைக்கழகத்தில் 6 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார். கோட்பாட்டு இயற்பியலில் ஆராய்ச்சிகள் செய்து பல கட்டுரைகளை வெளியிட்டார். தனது ஆசிரியர் பிரென்ஸ் எக்ஸ்னருடன் இணைந்து பணியாற்றினார். அதிர்வலைகள் கோட்பாடு, ப்ரௌனியன் இயக்கம், கணித புள்ளியியல், அணுவியல் கோட்பாடுகள் குறித்தும் ஆராய்ந்தார். ஸ்ரோடிங்கர் அலை சமன்பாட்டை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகளை 1926 தொடங்கினார். அணுவில் உள்ள பொருட்களின் அலைப்பண்பு இயக்கத்தை விளக்கும் அடிப்படை சமன்பாட்டை நிறுவினார். நியூட்டனின் விதிகளுக்கு இணையான முக்கியத்துவம் பெற்றதாக ஸ்ரோடிங்கர் சமன்பாடு கருதப்படுகிறது. இதற்காக பிரிட்டிஷ் இயற்பியலாளர் பால் டிராக்குடன் சேர்ந்து இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1933 வழங்கப்பட்டது. எலக்ட்ரான் குவாண்டம் நிலையில் துகள்களாகவும் அலைகளாகவும் 2 விதமாக இயங்கும். சூப்பர் பொசிஷன் எனப்படும் இந்நிலையை இவர் எளிமையான கேட் பூனை தியரி மூலம் விளக்கினார். ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெர்மனியில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். ஆஸ்திரியா, பெல்ஜியம், ரோமில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் 7 ஆண்டுகள் பணிபுரிந்தார். பிறகு இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஃபெல்லோஷிப் பெற்று பணிபுரிந்தார். அயர்லாந்தின் டப்ளின் நகரில் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் ஆஃப் டப்ளின் என்று புதிதாக தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இணைந்தார். அங்கு இயற்பியல் உயர்கல்வித்துறை இயக்குநராக பொறுப்பேற்றார். 1955 ஓய்வு பெறும் வரை அங்கே பணிபுரிந்தார். புவியீர்ப்பு விசை, மின்காந்த தன்மை குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இயற்பியல், தத்துவம், வரலாற்று அறிவியல் குறித்தும் ஆராய்ச்சி செய்தார். தன் ஆராய்ச்சிகள் பற்றி பல கட்டுரைகளை வெளியிட்டார். இவர் சிறந்த தத்துவவாதியும் கூட. பண்டைய கிரேக்க அறிவியல் தத்துவங்கள் குறித்து தான் செய்த ஆராய்ச்சிகளை நேச்சர் அண்ட் தி கிரீக்ஸ் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். வாட் இஸ் லைஃப் மற்றும் மை லவ் யூ ஆஃப் தி வேர்ல்டு உள்ளிட்ட நூல்களையும் எழுதியிருக்கிறார். அறிவியலில் ஏறக்குறைய அனைத்து பிரிவுகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியவரும் பன்முகத்திறன் கொண்டவருமான இயற்பியலாளருமான அறிவியல் அறிஞருமான எர்வின் ஸ்ரோடிங்கர் 74 வயசு 1961 மறைந்தார். நோபல் பரிசு பெற்ற ஆஸ்திரிய இயற்பியலாளர் எர்வின் ஸ்ரோடிங்கர் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுமை, அறிவியல் ஆளுமை. ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் பிறந்தவர். 1887 காங்கிரஸ் தொடங்கி 2 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிறாரு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1933 இவர் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இவருடைய சாதனைகள். இன்னைக்கு கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாபெரும் ஒரு முக்கியமான நம்ம ஆளுமையை சந்திக்கிறோம். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். அனைவரும் கற்க வேண்டும். எந்த ஒரு டிஜிட்டல் உலகம் வந்தாலும் அந்த உலகம் அது தொடர்பான அப்டேஷன் கற்றுக்கிட்டே இருக்கணும்.
நன்றி, வணக்கம்.